நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் முக்கியமாக இந்த அப்துல்லா முஃப்தியோடு பல விடயங்கள், இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் உரையாடிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு தொடராகவே வந்து கொண்டிருக்கிறது. பலர் தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். மிக்க நன்றி. இதுல வந்து இலங்கையில உலமாக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் என்ன? ஒன்று வாழ்க்கை பிரச்சனை. அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு பள்ளிவாசல்ல கடமையில இருந்தா, அப்படியே கடமையில இருந்து மௌத்தார் ஒரு நிலைமை இருக்கிறது. ஏழ்மை பிரச்சனை. மற்றது மதரசால ஒரு உஸ்தாதா இருந்தா, அவர் அங்க உஸ்தாதாவே இருந்து வாழ்ந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கான வாழ்வியல் பிரச்சனைகள் பல இருக்கின்றன. குடும்பத்தை கொண்டு செலுத்தணும், அவர்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் பல இருக்கின்றன. இது எல்லாவற்றையும் எவ்வாறு சமாளிப்பது என்கின்ற ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. இவற்றை இன்று நாம் அப்துல்லா முஃப்தியோடு பேச இருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு தகவல்களாக இந்த தகவல்கள் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இலங்கையில வந்து உலமாக்களுடைய வாழ்க்கை தரம் மற்றும் அவர்களுடைய பிரச்சனைகள் பல இருக்கின்றன. ஆனால் இதை வந்து வெளியில யாரும் பேசுறதில்ல. என்னென்ன உலமாக்களுக்கான என்னென்ன பிரச்சனை? இப்ப நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, ஒன்று வந்து அவர்கள் பள்ளியில இமாமா இருந்தா தொடர்ச்சியாகவே இமாமா இருக்கிறார்கள். முஅத்தினாக இருந்தா தொடர்ச்சியாக முஅத்தினாக இருக்கிறார்கள். நிறைய சேவை செய்கின்றார்கள். அதான் ஒரு முறை ஷதீதுதீன் பாக்கவி சொல்லும் பொழுது சொன்னார் என்னன்னா, ஒரு உலமாவுக்கு வந்து 1008 வேலை. ஒரு என்ஜினியருக்குன்னா என்ஜினியர் வேலை மட்டும்தான், டாக்டருக்குன்னா டாக்டர் வேலை மட்டும்தான், அல்லது ஒரு 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 டீச்சருக்குன்னா டீச்சர் வேலை மட்டும்தான். உலமாக்கள் வந்து என்ன செய்யணும்? திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு போகணும். ஒரே நாள்ல எத்தனை வேலைன்னு பாருங்க. அவர் சொன்னது மிக முக்கியமான பிரச்சனை. ஒரு நிக்காவுக்கு போகணும், ஒரு தலாக்கண்டா அந்த விஷயத்த பேசணும், குடும்ப பிரச்சனைண்டா அதை போய் தீர்த்து வைக்கணும், பள்ளியில இமாமா இருக்கணும், பயானுக்கு போகணும், ஒஸ்தாதண்டா ஒஸ்தாதா இருக்கணும். அப்படி பலதர ஒரு 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 மதரசால இருந்து வெளியாற ஒரு ஒரு ஆலிம் வந்து இவ்வளவு வேலைகளும் ஒன்றா பார்க்கணும். ஒருத்தர் வருவார் வந்து வட்டியை பற்றி சொல்லுங்க ஹசரத்ன்னு வருவார். இன்னும் ஒருவர் வந்து சொல்லுவார் வந்து வியாபார பிரச்சனைகளை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி. அப்ப எல்லா அறிவும், இப்ப உலகளாவிய அறிவு, ஆன்மீக அறிவு, இந்த எல்லா அறிவுகளையும் சேர்த்து அவர் வந்து மக்களுக்கு புகட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. மற்றாக்களுக்கு அப்படி இல்லை. ஒரு ஒரு பூசாரியா இருந்தா அவர் கோயில்ல வந்து பூசை செஞ்சுட்டு அவர் போயிடுவார். அப்ப இந்த உலமாக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன? உண்மையில் நீங்க கேட்டது மிக முக்கியமான இன்றைக்கு கலை நிலவரத்தோட நேரடியாக தொடர்பட்ட கேள்வி கேட்டுக்கிறீங்க. இதுல முதலாவது எந்த இடத்துல நாங்க இருந்து இந்த தலைப்பை துவங்கணும் வேண்டாம், உலமாக்களை பற்றிய முழுமையான ஒரு புரிந்துணர்வு முதலாவது அவர்களை நிர்வகிக்கிற நிர்வாகத்துக்கு தேவை. பொதுவாக இன்றைக்கு இலங்கை நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டா எந்த பள்ளியா இருந்தாலும் பொதுவான அமைப்பு அவர்கள் முதலாளியாக இருப்பார்கள், பெரும்பாலும் முதலாளியாக இருப்பார்கள். இப்ப அவர்கள் நிர்வாகி ஆகின உடனே அந்த முதலாளித்துவத்தை அவர்களுடைய தொழில் நிறுவனங்கள்ல காட்டுற அதே போங்க இந்த பள்ளியிலே வந்து இந்த உலமாக்கிட்ட காட்டுறது. இந்த உலமாக்கள் அவங்களுக்கு தெரியாது, அவங்களோட தொழில் வேலை செய்யறதுக்குள்ள 8 மணித்தியால வேலை அவங்களுக்கு, இவங்களோட வேலை 24 மணித்தியால சேவை. இவங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா 24 மணித்தியால ஒரு பறவை எப்படி எந்த நிமிஷத்துல பிடிக்க வந்தாலும் பறக்க ரெடியா இருக்கணுமோ, இதேமா 24 மணித்தியாலமும் அவங்க தொடர்போடு இருக்கணும். நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்டதை போன்று ஜனாசாவா இருக்கலாம், கல்யாணம் காப்பு, திடீர்னு ஓடினா வந்த போன பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சங்கமிக்கிற ஒரு தலம் தான் பள்ளிவாசல். நேரடி அதுக்கு முகம் கொடுக்கிறதான் பள்ளி இமாம். என்ன நடந்தால் ஊர்ல உள்ள கல்யாணங்காப்பு, ஹயாத்து மௌத்து, அதே போல சுகதுக்கங்கள் எதுவா இருந்தாலும் நேரடியாக அந்த இடத்துல முன்னுக்கு நின்று அந்த விஷயத்த செஞ்சு முடிக்க வேண்டிய பொறுப்போடு இருப்பவர் தான் பள்ளியுடைய இமாம். ஆனா அந்த பள்ளி வந்து 24 மணித்தியாலம் அந்த பள்ளியுடைய பொறுப்பாக அவர் எடுத்து, பள்ளின்னா முழு ஊருடைய பொறுப்புன்னு அதுக்கு சொல்லணும். ஏன்னா பள்ளின்னு சொல்லக்குள்ள முழு ஊருடைய பொறுப்பும் அந்த இடத்துல வரும்.
அப்ப எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி சுண்ணத்தை இருக்கிறது, பேர் வைக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போறது வர்றது சொல்லி எல்லாம் முடிக்கல வேலையை. ஒரு ஊர்ல உள்ள எல்லா வேலையிலையும் அந்த ஹசரத்துக்கு ஒரு பங்கு இருக்கு. ஆனால் இவங்க அவர் நிர்வகிக்கிற ஆட்களும் பொதுவாக அவருக்கு பின்னாலே இருந்து தொழக்கூடிய ஆட்களும் அந்த பகுதியை சிந்திக்கிறது. இவரும் ஒரு 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 எங்களோட ஊர்ல உள்ள ஒரு மனுஷன். முழு எந்த பிரச்சனைண்டா நான் அவரு தான் கொடுக்கிறோம். ஊர்ல காணி சண்டை என்றாலும் அவர் தான் எடுக்கிறது. வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கும் அவர் தான் எடுக்கிறது. வேற வேற இரகசிய பிரச்சனை, அந்தரங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் அவர் தான் முன்னுக்கு வந்து செஞ்சு வைக்கணும். அவருடைய தேவன் வரக்குள்ள யாரும் யோசிக்கிறல்ல. ஆனா இதுக்கு முன்னால் ஒரு சமூகம் இருந்தாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷம் முன்னால போனோம்டா எந்த சமூகத்தை பார்த்து நாங்க படிப்பில்லாத சமூகம்னு சொல்றோமோ, குறைஞ்ச படிப்புடையதான்னு சொல்றோமோ, இல்லாட்டி சிறந்த உலமாக்கு இல்லைன்னு சொல்றோமோ, அந்த காலத்துல இருந்த மக்கள் இந்த உலமாக்களுக்கும் இல்முக்கும் கொடுத்த மதிப்பு அப்படின்னா, பள்ளி ஹசரத்மாருக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால ஒரு 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா மிச்சம் சின்ன சம்பளம். ஆனா மௌத்து வரைக்கும் அவங்க அந்த பள்ளியின்னு போக மாட்டாங்க. ஏனென்றா அவர்களுடைய சம்பளம் நோக்கமா இருக்க இயலாது அந்த இடத்துல. ஏன்னா அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கும். அந்த யோசனை அவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு குறையாது. இன்றைக்கு சமூகம் பள்ளியுடைய இமாம ஒரு வேலைக்காரன், ஒரு தொழிலாளி, அல்லது அதை விட ஒரு கீழ்த்தரத்துல வச்சுன்னு சொன்னாலும் மே ஆகாது. நான் அன்றைக்கு அண்மையை ஒருத்தரை கண்டு சைக்கக்குள்ள அவர் சொல்றாரு, இன்றைக்கு ஒருத்தரோட கூலி சம்பளம் ஒரு நாளைக்கு 2500 முதல் 3500 வரைக்கும் இருக்குது. ஆனா பள்ளி ஹசரத் 24 வேலை செய்யறோடைய சம்பளம் வந்து குறைஞ்சது ஒரு நாட்கணக்கு பார்த்தா ஒரு 1500 தான் வரும். அப்ப இவங்க வந்து இந்த இல்மு உலமாக்கல் முஅத்தின்மார்களுடைய விஷயத்த இவர்கள் மனதார அவங்களை கண்ணியப்படுத்தினால்தான் அவர்களால இவங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்ப அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, மக்களுடைய பள்ளியோட தொடர்பு இல்லை. நிர்வாகம் அந்த பகுதியை பார்க்க வேண்டிய விஷயத்துல நிர்வாகம் பெரும்பாலும் பார்க்கல. சில இடங்கள் இருக்கலாம், திட்டம் போட்டு சரியா செய்ய நிர்வாகம். ஒரு சில இடங்கள் இருக்கிறாங்க, அறவையில்லைன்னு சொல்ல இயலாது. பொதுவான அமைப்பை நான் வச்சு பார்க்கக்குள்ள ஊர்ல உள்ள ஊர் மக்கள் பள்ளியோட எந்த தொடர்புண்டா சந்தா கொடுக்க மட்டும்தான் தொடர்பு. ஏனெண்டா சந்தா கொடுக்கலாட்டி கல்யாணத்துக்கு துண்டு கிடைக்காது, அந்த போம் கிடைக்காது. மௌத்தாகினா கபூர்ல இடம் கிடைக்காது. ஜனாசா வச்சு கொண்டு சந்தா கட்டி முடிச்ச போறா என்ன செய்வாங்க, ஜனாசாவுக்கு பொட்டியை கொடுப்பாங்க, சந்துக்கு பொட்டியை கொடுத்து அனுப்புவாங்க. இப்படி எல்லாம் ஒரு முறை வச்சுக்கிறேன். அப்ப இப்படியான வலுக்கட்டாயத்துக்காக வேண்டிய ஒரு முஅல்லிம கண்ணியப்படுத்துறோம்னு சொன்னா, இமாம கண்ணியப்படுத்த முஅல்லிம கண்ணியப்படுத்துறோம்னா கண்டிப்பாக அந்த ஊர் மக்கள் அந்த பள்ளியிலிருந்து பெற வேண்டிய எந்த லாபத்தையும் பெற இயலாது. பள்ளியோட உறவுன்றது அல்லாஹ்வுடைய உறவு. ஒருத்தர் அல்லாஹ் பள்ளியிலிருந்து விலகிறதும் சரி, அல்லாஹ்வுடைய இருந்து விலகிறதும் சரி. அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் இடையில ஒரு உறவு பாலத்துல முதன்மையானது பள்ளிவாசல். பள்ளிவாசல்ல இருந்து ஒருத்தர் விலகினா அவர் அந்த பள்ளியிலிருந்து வர வேண்டிய எந்த அருட்கொடைக்கும் ஒரு ஆளாக இயலாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், பரக்கத், கருணை எல்லாம் பங்கு வைக்கப்படக்கூடிய தளம் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல இமாம் முஅத்தின் இருக்கிறாங்க ஆக்கள். அந்த தளத்துக்கு இவங்க வந்து போய் அவங்களோட கலந்து கதைச்சு அவர்களுடைய சுக துக்கத்துல பங்கு கொண்டு அந்த பள்ளியுடைய மேம்பாடு, வளர்ச்சி, ஊருடைய வளர்ச்சி, இது எல்லாத்தையும் இவங்க சிந்தனைக்கு எடுத்து முயற்சி செய்யற ஆக்களா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஹசரத்தை பற்றிய யோசனை இருக்கு. ஒரு பள்ளியில் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த படிக்கிற ஆர்வம் உள்ள ஹசரத் உண்டு, அந்த ஊர் மக்கள் எல்லாம் காசு போட்டு அவருடைய மேலதிக அதாவது பல்கலைக்கழக படிப்பை முடிக்க நான் நினைக்கிறேன் வைத்திய கல்வி நான் நினைக்கிறேன் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சு வச்சாங்க. இந்தியாவில பார்த்தோம், இப்ப மிக அண்மையில நோம்புல தொலைச்ச ஹசரத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய ஒரு காரோ ஏதோ வாங்கி கொண்டு கொடுத்தாங்க அவருக்கு. 30 ஜூஸ் நீங்க மனசுல வச்சு நெஞ்சில வச்சு சுத்துறீங்கன்னு சொல்லி அவருக்கு கொடுத்தாங்க. உதாரணம் சொல்றேன். இதுவே பாகிஸ்தான்ல. அப்ப அரபு நாடுகள் அப்படி நிறைய நடக்குது. அப்ப என்ன பிரச்சனைடா, குர்ஆன் இவருடைய நெஞ்சு இவர் வந்து எங்களை மாதிரி சகஜமாக ஒன்றை கலந்து கட்டி கதைச்சதுக்கு இவர் எங்கள்ல இருந்து எவ்வளவு தூரம் வேறுபட்டவர். இவருக்கு எங்களுக்கும் நேரம் நிக்க இயலாது. இவர் நெஞ்சில குர்ஆனை சுமந்து நடமாடக்கூடிய மனுஷன் இவர்.
30 ஜுஸ்ன்றது அல்லாஹ்வுடைய வஹி எடுத்து நடமாடக்கூடியவர். இவர் நாங்க எந்த அளவு கண்ணியப்படுத்த வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்துல சமூகம், அடுத்தது நிர்வாகம் கண் திறந்து நடக்கிற காலம் வந்தாதான் அந்த பள்ளியில உண்மையான செழிப்பை காணலாம். இல்லாட்டி பாருங்க, பொதுவா அல்லாஹ் குர்ஆன் சொல்லக்குள்ள வஅன்னல் மஸாஜித லில்லாஹ்னு அல்லாஹ் சொல்றான். பள்ளி எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். பள்ளி எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம்டா, அல்லாஹ்வுக்கு சொந்தமான சொத்தை நாங்க பொறுப்படுத்தி நிர்வகிக்கக்குள்ள எவ்வளவு எங்கள்ட்ட பயம் இருக்கும். ஒவ்வொரு துளிக்கு நாங்க தான் பொறுப்பு. பள்ளியில் உள்ள ஒவ்வொரு விடயத்தையும் நாங்க தான் பொறுப்பு. அடுத்து இன்னொரு கேள்வி ஒண்ணு எழுது என்னன்னா, இப்ப தொழுவிக்கிறது, குர்ஆன் ஓதி கொடுக்கிறது, மதரசால பாடம் நடத்துறதுக்கு சம்பளம் வாங்கலாமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இப்ப பொதுவா ஹனபியல் அதிகமா சம்பளம் வாங்காம செய்யக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அதை பற்றி வலியுறுத்துவார்கள். அப்ப எனக்கு தெரியக்கூடிய பாகிஸ்தான்ல ஒரு பெரிய உலமா மதரசால தரிசனம் நடத்தி கொண்டிருந்தவர் சம்பளம் கொடுத்தாங்க. அந்த நேரம் அவர் கஷ்டப்பட்டிருந்தார். திரும்ப அவர் அவருக்கு பணம் வந்தோடனே அவ்வளவு சம்பளத்தையும் திருப்பி கொடுத்துட்டார். ஆகவே உலமாக்களுக்கு சம்பளம் வாங்கலாமா என்கின்ற ஒரு கேள்வி எழுக்கிறது. மற்றாக்கள்கிட்ட கையேந்தலாமா? இல்ல, என்ன விஷயம்டா, சம்பளம் எடுத்தல்ன்ற தலைப்பு வேற, சம்பளம் எடுத்தல்ன்றது அடுத்த ஆக்கிட்ட கை ஏந்துது என்ற விஷயத்துக்கு வர உள்ளாங்காது. ஏன்டா ஓதி கொடுத்ததுக்கு சம்பளம் எடுக்கிறது இல்ல. ஏனண்டா தொழுகைக்கும் ஓதி கொடுக்கறதுக்கும் சம்பளம் இல்லை, விலை வைக்க இயலாது. என்ன விலை வைக்கலாம்? வைக்க இயலாது. ஏனண்டா அந்த முசல்லாவில நின்று அப்ப சம்பளம் கொடுக்க தொழிலா இருந்தா ஹசரத் ஒரே ஒரு வக்துக்கு எஷாவுக்கு டெகில் வைங்களேன், நிர்வாகத்தில் இருப்பாங்க 15 பேர். ஒரே ஒரு ஆளை இன்னைக்கு தொலைங்கன்னு சொன்னா எல்லாரும் பள்ளியிருந்து ஓடிடுவாங்க. ஒரே ஒரு வக்து நீங்க தொழுதிருப்பீங்க, 50 வருஷம் தொழுத ஒரு மனுஷன் ஒரே வக்து முசல்லாகம் தொலைங்களேன் என்றா ரெடி இல்லை, பதறும் இல்ல. பதறது எப்படி போனாலும் அவர் தொலை வச்ச யாரு பின்னா தொலை போறாங்கன்ற பையன் முதலாவது அது தொலைக்கிற தைரியம் இல்லை. ஏன்னா அந்த ஓதல் நிலைமை அவருக்கு தெரியும், தண்ட ஓதல் இப்படியான நிறைய விஷயம். அப்ப என்ன சொன்னேன்னு சொன்னா, அப்ப தொழுகைக்கு சம்பளம் இல்லை, ஆனா ஓதி கொடுக்கறதும் சம்பளம் இல்லை. பொதுவாக என்ன செய்யறாங்கன்னா அந்த நேரத்தை முழுமையாக கொடுத்ததுக்காக வேண்டித்தான் சம்பளத்தை எடுக்கிறாங்க. அது இல்லாம தொழுகைக்கு இவன் கொடுக்குற சம்பளத்துக்கும் தொழுகைக்கு நாங்க ஒப்பீடு செஞ்சோம்னு சொன்னா எங்களோட ஒரு நேர தொழுகைக்கு இவ்வளவு வாசம் இப்ப ஒரு நாளைக்கு 1500 பார்த்தோம். அது 5ஆ குறிச்சா எங்க நிக்கிறது ஒரு தொழுகைக்கு 300 ரூபான்னு பார்க்கக்குள்ள ஒரு தொழுகைக்கு 300 ரூபாய் கூட இப்ப தகுதியார் அவரு. எனவே சமூகம் இந்த பகுதி இந்த கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. எனவே சம்பளம் எடுக்கிற விஷயத்துல தொழுகைக்காக அல்லது ஓதி கொடுத்ததுக்காக எடுத்தல் இல்லை, அந்த நேரத்தை அர்ப்பணிக்கிறதுக்காக வேண்டித்தான் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சின்னத்தோ எடுக்கிறாங்க. அடுத்த இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இல்ல சம்பளம் கொடுக்குற சம்பளத்தை வச்சு இன்னொரு என்ன செய்ய பார்க்கணும். என்னண்டா அதுக்குரிய சம்பளம், ஒரு மனசாட்சியான சம்பளத்தை முதலா கொடுத்தாங்கன்னா ஓரளவு என்ன செய்யலாம், திருப்தியாக அந்த அவங்களோட ஊரை முன்னெடுத்துட்டு போகலாம். இப்ப யார் இதை ஒழுங்குபடுத்துறன்னு ஒரு கேள்வி இருக்கு தானே. யாரோட சொல்ல யார் கேட்பது என்ற ஒரு பிரச்சனை. நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல இப்ப எல்லா பணக்காரர்களும் பள்ளி ரெஸ்டியாக இருக்கிறார்கள். அப்ப யாருடைய சொல்ல யார் கேட்பது? எப்படி என்ன செய்யணும்? என்ன ப்ரொடெஸ்ட் பண்றதா, என்ன செய்யறது, எப்படி இதை ஒழுங்குபடுத்துறது? என்ன பிரச்சனைடா, அல்லாஹ் போதுமானவன். பொதுவாக இலங்கை நடக்கிற விஷயம் எப்படின்னா, நிர்வாகத்துக்கு வரக்குள்ள ஒரு பெரிய ஒரு அரசியல் இருக்கிறதுக்குள்ளால. நிர்வாகத்துக்குள்ளால ஒவ்வொரு நிர்வாகத்திலும் பெரும்பாலும் ஒரு அரசியலோட வேலை செய்யும். அதுல ஒரு நிர்வாகத்துல 15 பேருண்டா, அதுல ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அந்த எப்படி சொல்றேன்னா, நான் முந்தி சொல்ல அந்த சண்டியன்னு சொல்லுவேன் தானே முந்தி, இந்த அப்படியான ஸ்டைல்ல பேசுற ஒரு ஆளா இருந்தா அவருடைய சிந்தனை மட்டும்தான் அந்த நிர்வாகத்துக்குள்ளால வேலை செய்யும். குரல் உயர்த்தி பேசினா அவரோட சிந்தனை வரும் அந்த பேச்சுல. ஏன்னா வியாபாரிகள் தானே, வியாபாரிகள்ட்ட பேசுற முறைக்கு அப்படி பேசுவாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, உலமாக்களுள்ள நிர்வாகம் இருக்கு. உலமாக்களுள்ள நிர்வாகம், அந்த உலமாக்களுள்ள நிர்வாகம் அந்த நிர்வாகத்துடைய தன்மை வேறையா இருக்கு. கொஞ்சம் 3-4 மூலியமா இருக்கிற இடங்களா இருந்து வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த பிரச்சனையுடைய சரியான தன்மை உணர்ந்துதான் அந்த தீர்வுக்கு போவாங்க. அடுத்து நான் சொன்ன அப்ப 15 பேர்கள் இருக்க அந்த நிர்வாகத்துல கூடுதலான பணம் உள்ளத்துல இருந்தா பணபலம் அந்த இடத்துல வேலை செய்யும். மத்தாக்கள் ஏதோ ஒரு வகையில அவரு கடனாளியோ இல்லாட்டி நன்றி செலுத்த வேண்டியவர்களோ ஏதோ ஒரு வகையில இருப்பாங்க தானே, அதெல்லாம் அந்த நிர்வாகத்துக்குள்ள வேலை செய்யும். அப்ப பொதுவான நிர்வாகங்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா சரியான முடிவு எடுக்க இயலாத ஒரு நிலைக்கு வர்றதுக்கு காரணம்
அந்த நிர்வாகம் தெரிவு செய்யப்படக்குள்ள என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அந்த இடத்துல காணப்படுறது இல்லை. ஏன்னா போட்டி நிர்வாகத்துக்கு பள்ளிக்கு போட்டியான காலம். இப்ப நிர்வாகத்தை எப்படி வரணும்ட்டா மக்கள் எல்லாம் சேர்ந்து வலுக்கட்டாயமா பிடிச்சு கொண்டு நிறுத்தணும், நீங்க தான் பள்ளி எடுங்க கைக்கு. அந்த நிலை ஒத்தட்ட வந்தா சில இடங்கள் வச்சிருக்கிறாங்க ஆயுள் காலம் நீங்க தான். ஏண்டா அவருடைய நேர்ம தன்மையில அப்படி சில பள்ளிகள் எப்படி வச்சுக்கிறாங்கண்டா ஒருத்தர மௌத்தாவரை நீங்க தான் பள்ளியில பொறுப்பு. ஏனண்டா விசாரிச்சு பார்க்க சொல்றாங்க, அவர் அந்த காசுகளை பள்ளிக்கு வர காசெல்லாம் வைக்கக்குள்ள எம்பேப்ல போட்டு வச்சுட்டு அதுக்கு மேல நெருப்பு எழுதி வைக்கிறதா. இப்படியான பக்குவமான ஆட்கள் இருக்கக்குள்ள அந்த மக்களுக்கு தெரியும் இவர் எந்த காரணமும் காசு தொட்டும் பார்க்க மாட்டாரு, இப்படியா நடந்து கொள்றவர்னு சொல்லி அந்த நம்பிக்கையால் அந்த இடத்துக்கு வரணும். உதாரணத்துக்கு பாருங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தாங்க. பள்ளிக்கு இல்ல, ஆட்சிக்கு. முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தோட இவங்க பொறுப்பெடுக்கிறாங்க. பொறுப்பு எடுக்க இல்ல, வலுக்கட்டாயமாக பொறுப்பு திணிக்கப்படுது அவங்களுக்குள்ளால. வந்தன முதலாவது சொன்னாங்க, உல்லீத்து அலைக்கும் வலஸ்து பிகைரிக்கும். நான் உங்கள் மீது வலுக்கட்டாயமாக இந்த பொறுப்பதிகாரம் என்னுள்ள திணிக்கப்பட்டுள்ளது. நான் உங்கள சிறந்த ஒரு ஆளாக இல்லாத நிலையில நான் இந்த இடத்துல கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அப்ப அவங்க என்ன செய்யல, விரும்பி ஓட் கேட்டு என்னை போடுங்கப்பா நான் பாக்குறேன் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கேட்டு வரல. ஏழாவதுன்னு சொல்ல சொல்ல கொண்டு எல்லாரும் சொன்னாங்க அதுக்கு உரியால் நீங்க தான். இந்த நிலை எங்களோட பள்ளிகள்ல வந்தா அது கண்டிப்பாக அந்த ஊருடைய மாற்றத்துக்குரிய முதல் கட்டமா இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னா இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் மாதிரியும் இல்ல, பொதுமக்கள் அந்த காலத்தில் உள்ள மக்கள் மாதிரியும் இல்ல. இப்ப எல்லாம் வித்தியாசமான சிந்தனைகளோடு இருக்கிறார்கள், ஒவ்வொரு இயக்கங்கள்ல இருக்கிறார்கள், ஒவ்வொரு பிளவுபட்டு இருக்கிறார்கள். இப்ப இந்த சூழ்நிலையில எப்படி இதை சரிப்படுத்துறது? இதுக்குதான் நாங்க ஏற்கனவே ஞாபகப்படுத்தணும் என்னன்னா, மக்களுக்கு சரியான முறையில மார்க்கத்தை போதிக்கும், சொல்லி கொடுக்கணும். இப்ப நிர்வாகம் வரக்குள்ள இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன செய்யலாம்டா, அந்தந்த பள்ளியில கடமையாற்றக்கூடிய இமாம்கள் அவங்க நூடாக செய்யலாம். தேவைப்பட்ட மேலதிக உதவிக்கு அக்கம் பக்கத்துல மதரசாக்களை கடமையாற்றக்கூடிய உலமாக்களை சேர்த்துக்கொண்டு பொதுமக்களுக்கு நாளாந்தம் இல்லாட்டி ஒரு கிழமையில குறிப்பிட்ட நாட்கள் என்று விளக்கங்கள் கொடுத்து கொண்டு வரக்குள்ள மாற்றங்கள் உண்டாகும். ஆனா இதுலயும் என்ன பிரச்சனைன்னா, இது மக்களுடைய தேட்டத்தை உலமாக்கள் தூண்டி எடுக்க வேண்டிய நிலைக்கு இருக்குது. அதானே இப்ப என்னன்னா, ஜும்மாக்கு உட்கார்ந்து கொண்டே பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நேரத்துல தான் ஜும்மாக்கு வருகின்றார்கள், கொஞ்சம் நேரத்தோட வரக்கூடிய வாய்ப்பும் இல்லை. இப்ப இவ்வாறான சூழ்நிலையில் எப்படி இந்த மக்களை பள்ளிவாசலின் பக்கம் ஈர்ப்பது என்ற ஒரு கேள்வி இருக்குதானே. இது முதல் கட்டமாக ஒரு சின்ன ஒரு யோசனையா கூட எடுக்கலாம். பள்ளிக்கு மக்களை எப்படி எடுக்கின்ற யோசிக்கக்கூடிய அந்த சமூகம், யோசிக்கக்கூடியவர்கள் நேரத்துக்கு முன்னால பள்ளிக்கு ஐபல்ய தொழுகை நிறைவேற்றினாங்கன்னா அடுத்த சமூகம் தானா வரும். ஒரு நிர்வாகத்தை 15 பேர் இருந்தா இந்த 15 பேரும் உண்மையான தொழுகையாளியாக மாறினார்கள்னு சொன்னால் என்ன நடக்கும், அடுத்தடுத்தாக தானா வந்துடுவான் பள்ளிக்கு. இன்றைக்கு நடக்குது, சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கு வராங்க, பிள்ளைகளுக்கு இந்த கிஃப்டை கொடுக்கறது அனுப்புறது, அதுக்காக புள்ள பள்ளிகளுக்கு வராங்க. சரி வரட்டும், அது கூட பிரச்சனை இல்லை. ஆனா இதை விட ஊக்கமா என்ன செய்யலாம்டா, பெரியவர்கள் மூத்தவர்கள் பாப்பா என்ற நிலை இருக்கக்கூடிய நானா தம்பியா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தானாக எழும்பி பள்ளிக்கு வந்தால் சின்ன பிள்ளைய தானா வருங்க. அப்ப மூத்தவர்கள் விளப்ப சிந்தனையில் உள்ளவர்கள், அடுத்து நிர்வாகிகளா இருப்பவர்கள், நிர்வாகத்த குடும்பத்தில் உள்ளவர்கள், பள்ளிக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பள்ளிக்கு வரத்துவங்கன்னா மத்தாங்க தானா வருவாங்க. அடுத்து நீங்க ஒரே சொல்லி கொண்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான சம்பளத்தை உலமாக்களுக்கு, மதரசால ஓதி கொடுக்குறாக்களுக்கு, மற்றது பள்ளி இமாம்களுக்கு கொடுக்கணும். அது எல்லா பள்ளிகளாலையும் முடியுமா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இலங்கையில? என்னன்னு சொன்னா, பொதுவாக ஒரு 300 பேர் இருக்கக்கூடிய 300 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு மஹல்லாவா இருந்தா சாதாரணமாக அந்த ஒவ்வொரு குடும்பமும் அந்த செலவு அதை விட கூடுதலான செலவு செய்யதான் செய்வாங்க. இப்ப ஒவ்வொரு குடும்பத்தில இருந்தும் ஒரு 500 ரூபாய் கணக்கு பாருங்களேன்,
500 கணக்கு பார்த்தா எவ்வளவு வருது? 1,50,000 வருது. அப்ப 50,000 தண்ணிக்கும் கரண்டுக்கும் கொடுத்தா கூட மத்த காசு கொடுக்கலாம். ஆனா இத நினைக்க வேண்டியவர்கள் நிர்வாகிகள். 1,50,000 2,00,000 எல்லாம் கொடுக்கிறது பெரும்பான்மையான பள்ளிக்கு சின்ன வேலை. ஏன்னா நாங்க அந்த எல்லா பள்ளியும் வந்து பார்க்கறத விட பெரும்பான்மையா வச்சு நாங்க ஒரு 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 நிலைக்கு வரலாம். பெரும்பான்மையான பள்ளிக்கு இன்னைக்கு 2,00,000 எல்லாம் கொடுக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா 300க்கு மேற்பட்ட குடும்பங்களை தான் அவங்க வச்சு செய்வாங்க, வழிநடத்தி கொண்டு நிற்பாங்க. சில பள்ளிகள் இருப்பாங்க, ஒரே ஒரு ஆள் என்ன செய்யலாம், சம்பளத்தை கொடுக்கக்கூடிய தகமையோட இருப்பாரு. அவர் சில சில பள்ளிகள்ல வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அங்கே உள்ள ஆட்களை உதவி செய்யறது, அவங்களுக்கு காணி வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுத்து இப்படி எல்லா ஏற்பாடுகளும் நடக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் இல்லைன்னு இப்ப வந்து சொல்லலாம். இப்ப வந்து இந்த பிறைக்குழு மற்றது வந்து உலமா சபை போல பள்ளிவாசல் ஒன்றியம் ஏதாவது இருக்கா இலங்கையில? பொதுவா வக்ஃப் சபை பள்ளியுடைய அந்த நிர்வாகங்கள் இதெல்லாம் செய்வாங்க. அது இல்லாம இந்த உத்தியோகபூர்வமாக இந்த பள்ளிகளை ஒரு தலைமைத்துவத்துக்குள்ளாக கொண்டு வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முறை ஒன்று பொதுவாக இலங்கையில இருக்கிறமா எனக்கு தெரியல. அது இல்லாம வக்ஃப் சபை இருக்குது, நிர்வாகம் 3 வருஷத்துக்கு தெரிவு செய்ய வேண்டும், இப்படியான விஷயங்கள் தாங்க இருக்கு. இல்லாம இந்த அப்படியா நீங்க சொன்ன மாதிரி ஒரு முறை ஒன்று இருந்தா பொதுவான தராதரங்களை வச்சு ஒரு சம்பளத்தை நிர்ணயிக்கலாம். ஒரு ஹசரத் இமாமா இருக்கிறாரு, நீங்க ஆரம்பத்தை குறிப்பிட்டதை போல ஒரு 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் இமாமாக முஅல்லிமாக உஸ்தாதாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நீங்க சொன்ன அந்த முறைப்படி இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அந்தந்த நிர்வாகம் இதுகளை செய்ய நினைச்சா செய்யலாம். இன்னைக்கு செஞ்சு கொண்டிருக்காங்க நிறைய பேர். இயலாது என்று சொல்ல இயலாது, தாராளமா செய்யலாம், அவங்க நினைக்க வேண்டும். ஆனா அப்ப உலமாக்களும் வேற வேற தொழில்கள் செய்கின்றார்கள், வியாபாரம் போன்ற தொழில்களை செய்கின்றார்கள். அது வந்து இந்த மார்க்க கடமைகளுக்கு இடையூறா இருக்குமா? இல்ல என்னண்டா, சரியான முறை சரியான ஒரு பகுதி எடுத்தோம்னா, இந்த பள்ளியும் மதரசாவும் சம்பாதிக்கிற தளம் இல்லை, பொதுவான விஷயம் இது. அது வந்து மேலதிகமாக அவங்க வச்சு கொள்றதுக்குரிய தளம் தான் அது. ஆனா இதைத்தான் நாங்க நீங்க தெரிஞ்சுக்கிந்தானே அஷ்ரப் அலி அத்தானவி ரஹிமஹுல்லான்னு சொல்றவங்க இப்ப அப்பவே குறிப்பிடா என்னன்னு சொன்னா, இந்த உலமாக்கள் வியாபாரம் செய்ய தெரியாத ஆக்கள் இல்லை. 30 மனப்பாடமாக தெரிஞ்ச ஆக்கள், இதை முழு உலகத்துக்கு சொல்ல தெரிஞ்ச ஆக்கள், யார் வந்தா அந்த குரான் உள்ளதை எடுத்து சொல்ல தெரிஞ்ச ஆக்களுக்கு படிப்பு இல்லாத சாதாரண படிப்புள்ள உங்களை விட சிறந்த முறையில செய்யலாம். வியாபாரம் செய்யறதுக்கு அவங்களுக்கு அறிவொன்றும் இல்லாம இல்லை. ஆனா அவர்களுக்கு நீங்க தேவையில்லை, உங்களுக்குத்தான் அவங்க தேவை. நீங்க அவங்களுக்கு சரியான முறையில கொடுத்து வெளியே போகாம உள்ளுக்கு வச்சு கொண்டு உங்களோட விஷயங்களை சாதிச்சீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், உங்களோட அடுத்த சந்ததிக்கு தீன சரியா இஸ்லாத்தை கொடுக்கலாம். நீங்க இப்ப நீங்க கவனிக்கிறதுல அறகுறை விட்டு அவங்க பள்ளி வேணாம் மதரசா வேண்டாம் என்று வெளியேறினாங்கன்னு சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு மார்க்கம் போய் கொடுக்கறதுக்கு ஆள்லாம் போயிட்டு. இப்ப அந்த நிலைமை வந்திருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு பாருங்க, உதாரணத்துக்கு நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு இலங்கையில் உள்ள மதரசாவில் உள்ள உஸ்தாத்மார்கள் திறமையானவர்கள், அரபு இலக்கணம் அதுல எல்லாம் துறை போன நிறைய பேர் இருக்கிறாங்க வேண்டி மட்டும். இவங்க குறிப்பிட்ட காலம் வந்து கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளாகக்குள்ள அந்த வருமானம் கூடாது. இலங்கையில விலைவாசி நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டு போகும். ஆனா மதரசா பள்ளியுடைய சம்பளம் இருக்கிற இடத்த நங்கூரமிட்டு அப்படியே நிக்குது. கடைசியா பார்த்து 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 இயலாம என்ன செய்ய பள்ளி உள்ளவங்க மதரசா உள்ளாக்கள் விலகி போற நிறுவ உருவாகுது. ஒரு சில இடங்கள்ல கடைகள் வைக்கிறாங்க, வேலை செய்யறாங்க. ஆனா அவங்களோட உள்ளத்துல பேசி பார்த்தா சரியான கவலை, அந்த படிச்சு கொடுக்குற ததிரீஸ்ன்ற அந்த பகுதியை விட்டதுக்குரிய கவலையை நான் உணர்றோம். இமாமத்துடைய அந்த இதை விட்டுற கவலையை உணர்றோம். ஏன்டா அது வந்து அவன் சேவையாக செஞ்சது. அவன் தொழிலா செய்யறா 8 மணி தேவை எக்ரிமெண்ட் போட்டு போகலாம், 8 மணி தேவை வேலை செஞ்சுட்டு. அப்படி போகாமல் பள்ளியுடைய ஹிதமத்தை நினைச்சு கொண்டு போனாங்க, மதரசா நினைச்சு கொண்டு போறாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் சொன்ன ஆரம்பத்துல, மதரசாண்டவருக்குள்ள இதே பிரச்சனை தான். மதரசாண்டவருக்குள்ள அந்த மதரசாவுடைய நிர்வாகம் உலமாக்களை விளங்கினாக்களை இருக்கும். உலமாக்களுடைய வருத்தம், உலமாக்கள் யாருன்னு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு ஹாபிஸாக இருக்கிறாருண்டா அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த ஹிஃப்ஸை முடிச்சிருப்பாரு. ஒரு ஆலிமா இருந்து பாடம் நடத்துறாருண்டா அவர் எவ்வளவு ஒரு பாடம் நடத்துறது எத்தனை மணித்தாலும் அவர் இருந்து இரவுல முடிச்சு பாடம் பார்க்கணும். ஒரு மணித்தாலும் பாடம் நடத்துறா இரவு முழுக்க முடிச்சிருக்கணும் அவர்.
ஒரு மதரசாவுல ஒரு உஸ்தாதுக்கு 3 பாடம் கொடுப்பாங்க, 4. சில மதரசால 8 பாடம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அவருக்கு ஓஃப்ன்றதே இல்ல. இந்த வகுப்புல இருந்து அடுத்த வகுப்பு, அடுத்த வகுப்புல இருந்து அடுத்த வகுப்பு, அதுக்கு அடுத்த வகுப்புன்னு போய்க்கொண்டே இருக்கணும். இப்படியா தொண்டையெல்லாம் காய்ச்சி வைத்திரும் எல்லாம். ஆள் அந்தியாவுக்குள்ள உடம்புல ஒன்றும் எடுக்கிறது இருக்காது. இப்படியா புழிஞ்சு வேலை வாங்கப்படுது. ஆனா அவன் சம்பளம் கொடுக்கக்குள்ள அவர் அதிருப்தியாக மனம் வெந்து போய் மன குமுறலோட தான் எடுக்கிறார். இதுதான் இன்னைக்கு பாருங்க, 300க்கும் மேற்பட்ட அரபு மதரசாக்கள், மார்க்கத்தை சரியா சொல்ற மதரசாக்கள் இருந்தும், தேவைக்கும் அதிகமா உலமாக்கள் இருந்தும் கூட அவங்கள சரியா பாவிக்கிறதுக்குரிய அமைப்பு உருவாக இல்லை. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னதை போல இவருடைய அந்த அதிகார போக்கு வரக்குள்ள இல்ம அதிகாரத்தால் எடுக்க இயலாது. அதிகாரத்தை பாவிச்சு அவருடைய அறிவை நாங்க எடுக்க இயலாது. அறிவை எடுக்கிறதுக்குரிய வழிமுறை இருக்குது. அந்த முறை தான் அறிவு எடுக்கணும். அப்ப அவருடைய பலாபலன்கள் அவர் மூலம் பள்ளிக்கு வந்து பள்ளியினோட ஊருக்கு அவருடைய விஷயங்கள் வெளியே வரணும்னா இதை சிந்திக்கக்கூடிய சிந்தனை பெற்றவர்களாக இருக்கணும் அவர்கள் நிர்வாகிகள். அவங்க மாசத்துல கடைசியா மீட்டிங் போடுறதும், கடைசியா சென்ற மாசம் அந்த கூட்டறிக்கையை கொடுக்குறதும், இந்த வேலையை பார்த்தாங்க. இது மட்டும் எங்களோட வேலை நினைச்சு கொண்டாங்கன்னா ஊர் அதே இடத்துல இருக்கு. எத்தனை வருஷம் போனாலும் அதே மாதிரிதான் இருக்கு. ஊர் முன்னேறாது, கலாச்சாரம் சிந்தனை மாறாது. இப்ப உலமாக்களுக்கு இடையில வந்து உலமாக்களுக்கும் நிர்வாகம், அது பள்ளி நிர்வாகமோ மதரசா நிர்வாகமோ, இவர்களுக்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வு வந்து இல்லையே, ஒரு இடத்துலயும் இல்லை என்று சொல்ல வரீங்களா? இல்ல, என்னடா சில இடங்கள்ல இருக்கிறாங்க உலமாக்களே நிர்வாகமா இருக்கிறாங்க. எப்படி இருக்கு அந்த இடத்துல போனா நிர்வாகம் உலமாக்களை நடந்து கொள்ற, உலமாக்களோட உஸ்தாத்மார்களோட பள்ளியோட இமாம்களோட நடந்து கொள்ற அந்த முறையை பார்த்தாலே விளங்கும் எந்த அளவு அதை ஒழுக்கமா கண்ணியமா நடந்து கொள்றாங்க. ஏன்னா அவங்க இந்த உலமாக்களை விளங்கினார்கள். அந்த விளக்கம் இல்லாத ஒரு சமூகம் தான் ஒரு ஒரு ஆலிமோட பேசுற முறை இருக்குது. எப்படி பேச்சு துவங்கணும், அந்த பேச்சுற முறை கூட தெரியாது முக்காசு பேருக்கு. அவங்க பேசக்குள்ள இதுக்கு ஹசரத் இந்த லைட் ஆஃப் பண்ணுங்க, ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, கதவை போடுங்க, லொக் போடுங்க ரெண்டு அந்த ஒரு தொழிலாளிக்கு சொல்ற அந்த முறையில சொல்லி வேலை வாங்கக்குள்ள இவருடைய இல்மும் இங்க வராது, இவருடைய விளக்கம் இவருக்கு சேராது. ஏண்டா அவருடைய பார்வை இவர் தொழிலாளி, வேலைக்காரனே சொல்லிக்கிறவர். அப்ப இப்ப நிர்வாகம் வந்து போக்குள்ள என்ன செய்வாங்கண்டா, பள்ளிகள்ல வர பொதுவான பிரச்சனை அசரத்தொன்ற குறை நடந்தா விளத்துறது வேற, ஆனா விளத்துறது குறைய தேடுறது வேற. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப உலமாக்கள் ஹாபிஸ்கள் வந்து மதரசா படிப்போட மட்டும் அங்க இருக்கிறார்கள், அவர்களுக்கான பொது அறிவு இல்ல, அவர்கள் வந்து பொது அறிவு இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு விமர்சனமும் இருக்கு இல்லையா? அது இருந்த உண்மையிலே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால. இப்ப இருக்கக்கூடிய முக்காவாசி பேரும் டிகிரி ஹோல்டர்ஸ் தான் முக்காவாசி பேரும் இருக்கிறாங்க. எல்லாம் சில ஆக்கள் 2-3 டிகிரியை முடிச்சுட்டு ஏன் டிகிரி முடிச்சுன்னு சொல்றாங்களும் இருக்கிறாங்க. இப்ப இந்த காலம் வந்து நேர தலைகளா மாறுகிறேன்டா. இதுக்கு முன்னால இவங்க எல்லாம் படிச்சு ஒன்று போக்குள்ள சொல்லுவாங்க, உலமாக்களுக்கு படிப்பு தெரியாது, வெளி படிப்பு தெரியாது, ஒண்ணு உலகம் தெரியாதுன்னு. இப்ப கொஞ்சம் இந்த 10-15 வருஷத்துக்குள்ளால உலமாக்கள் எல்லாம் யூனிவர்சிட்டி எல்லாம் போய் அங்க பெரிய மார்க்ஸ் எல்லாம் எடுத்து முன்னுக்கு வந்த உடனே அவங்க வெளியே வந்து சொல்ற கதைகளை பார்த்தா அவங்க சொல்றாங்க ஏன் நீங்க போனே தெரியாம இருக்குது சொல்லாங்க. அங்கால உள்ள நிறைய எதிர்மறையான விஷயங்கள் வெளியால வருது. அப்ப இவங்களோட இப்ப இப்ப ரெண்டே ஒப்பீடு செஞ்சு பாக்குறாங்க. ஒப்பீடு செஞ்சு பார்க்கக்குள்ள அவங்க சொல்ற விஷயம் வந்து மிக, அதாவது இதை சொல்றாக்கள் யாருன்னா படிச்ச பட்டதாரிகள் இதை சொன்னா ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். சொல்றாக்கள் சொன்னா அவங்களுக்கு மார்க்க அறிவிலையும் ஒரு இடம் இல்லை. இவங்க சொல்றாங்க பொது அறிவு, பொது அறிவிலையும் அவங்களுடைய தராதரம் அவங்களுக்கு இல்லை. ஒன்றுமே இல்லாத ஆக்கள், சம்பந்தமே இல்லாத ஆக்கள் செய்யறேன்னு சொன்னா அவங்க தான் இந்த விமர்சிக்கிற பொதுவான விமர்சனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா எந்த சம்பந்தமுமே இல்லாதவர்கள் தான் இந்த விமர்சனத்துக்கு கொண்டு வர்றது. இப்ப இவங்க உலமாக்களை விமர்சிக்கிற ஆளா இருந்தா அவர் இந்த பகுதியில ஒரு தராத டிகிரி முடிச்ச ஒரு ஆளா இருக்கணும். முடிச்சானே செய்ய. இப்ப இந்த அரபுல இஸ்லாத்துல மார்க்கத்துல குரான் ஹதீஸ் தௌரா அது சியாசித்த 6 கிரந்தங்கள் இதெல்லாம் படிச்சு கொண்டு வரக்குள்ள இந்த டிகிரி அந்த டிகிரி செய்யலாது, ஒப்பீடு செய்யலாது. அது இதே திறமை வேறு அதுல. ஆனா இவங்களோட பேர் இந்த பிஹெச்டின்ற பேரை வச்சுக்கலாம். இப்பதான் இந்த பேர் எல்லாம் அரபுலகத்துல யூனிவர்சிட்டி வந்து இதாக கொண்டு வருது. ஆனா பொது அறிவு தெரியாது என்றது வந்து ஒரு காலத்துல பொதுவா உரமாக நினைச்சு கொண்டிருந்தா எங்களுக்கு தெரியாதோ சரி நினைச்சு கொண்டிருந்தாங்க. இப்ப படிச்ச பிறகு வழங்குது இவங்களுக்கு அந்த அறிவு ஒண்ணும் தெரியாதுன்ற அவங்க சொல்றாங்க. இப்ப இத
எதுத்தான் சொன்னாங்க பொது அறிவு என்று சொல்லி என்று உலமாக்கள் இன்றைக்கு பேச துவங்கிக்கிறாங்க. அதனால இன்றைக்கு பொதுவாக இப்ப உலமாக்கள் எல்லாம் படித்தாக இருக்கிறாங்க. தேவையான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க ஏழ்மானாக்கள் இருக்கிறாங்க. தேவைக்கு அதிகமா வழிகாட்ட முடியுமானாக்கள் இருக்கிறாங்க. தேவை இன்றைய காலத்தின் தேவை என்னண்டா, நிர்வாகங்கள் கண் திறந்து என்னென்ன வேலைப்பாடுகள், என்னென்ன வளர்ச்சி முன்னேற்றங்களை மாலா செய்யணுமோ அவங்க முடிவெடுத்து அதுக்குரிய ஆட்களை தெரிவு செஞ்சு கொண்டு வந்து நிறுத்தி அவங்களோட மஹல்லாவை வளர்ச்சியின் பாதை எடுத்துக்கொண்டு போறதான் இன்றைய சமகால நிர்வாகத்துடைய தலையாய கடமையா இருக்குது. மிக நன்றி அப்துல்லா முஃப்தி. பல முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, இலங்கையில உலமாக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகள் தொடர்பாக இப்ப நீங்க தொடர்ச்சியாக பல இடங்கள்ல பேசி வந்தீங்க. அது தொடர்பாக கேட்டோம். மிக நன்றி உங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.